பாருங்க, மகர ராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் அருமையான ஒரு பலன்கள் கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50-50 ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா குரு பாருங்க 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயஸ்தானம், டிராவலிங் ஸ்தானம், ஊர் விட்டு ஊர் போகிறது எல்லாமே ஒரு டிரான்சிஷனரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை 12ஆம் வீட்டை பார்க்குறார். சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு 2ஆம் இடத்துல, கேது 8ஆம் இடத்துல இருக்கிறார். பட் இதில் என்னன்னா, மாத கிரகமாகிய செவ்வாய் ராகுவோட சேருகிறார். சூரியன் ராகுவோட சேருகிறார். புதனும் பார்த்தீங்கன்னா ராகுவோட கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் புதனும் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ புதன், சூரியன், ராகு, செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ என்னதான் ஒரு மாதிரியான ஒரு காம்பினேஷனாக இருந்து குடும்பத்தையும் பணத்தையும் பேச்சையும் சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் குருவின் பார்வை அந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்கே ஒழிய பிரச்சனைகளே இல்லை என்று சொல்ல முடியவில்லை. ஏன்னா குருவும் பார்த்தீங்கன்னா 6-12 காம்பினேஷன் இருக்கிறார். இன்னுமே என்னதான் மகர ராசிக்காரருக்கு 7 நாட் சனி முடிஞ்சாலும் ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே ராகுக்கு எது 2-8ங்கிறப்போ நம்மளுடைய ஃபினான்ஸு, குடுக்கல் வாங்கல், பேச்சு, குடும்ப விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது.